இந்த ராஜு பையன் இப்ப தொப்பி வாங்கி என்னதான் பண்ண போறான்னு ஒண்ணும் தெரியலையே. இந்த ஊர்ல ஒரு கடை வந்துடக்கூடாது. ராஜு உடனே எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவான். அப்படி இந்த தொப்பிய வாங்கி என்னதான்டா பண்ண போற ராஜு? அக்கா, தொப்பிய பத்தி என்னக்கா அவ்வளவு சாதாரணமா பேசிட்ட? வெயில் அடிக்கும் போது போட்டுப்பேன், மழை பெஞ்சாலும் போட்டுப்பேன், காத்து கீத்து அடிச்சாலும் போட்டுப்பேன்க்கா. அப்படியே காத்து கீத்து அடிக்கும் போது அதை அப்படியே நம்ம தொப்பியை நம்ம தலையில போட்டுட்டு லைட்டா கீழே இழுத்து விட்டோன்னு வச்சுக்கியா, ஏதாச்சும் மண்ணு தூசி எது பறந்து வந்தாலும் நம்ம மேல படாதுல்ல. ஓ அப்படியா ராஜு? உனக்கு புதுசா ஏதாச்சும் வந்துருச்சுன்னா நீ 2 நாள் அப்படிதான்டா சொல்லுவ. அதுக்கப்புறம் தொப்பி எங்க போகுதுன்னே தெரியாதடா. இது எப்பவும் நம்ம ராஜு இப்படிதானே செய்வான். ஏதாச்சும் புதுசா வந்துச்சுன்னா பயங்கரமா சொல்லுவான். அதுக்கப்புறம் அது எங்க கிடக்குது எந்த மூலையில கிடக்குதுன்னு ஒன்னும் தெரியாது. ஆஹா, இன்னைக்கு நம்ம கடைக்கு என்ன நிறைய பேர் வந்திருக்காங்களே. வாங்கம்மா வாங்க. சூப்பரான கேப்பு, ரொம்பவே சூப்பரான தொப்பிமா. இது மாதிரி தொப்பிலாம் எங்கேயுமே கிடைக்காதுமா. அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். அதுவும் இல்லாம இங்கேருந்து வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமா இருக்குமா. அவ்வளவு அதிர்ஷ்டமான தொப்பிமா இது. ராஜு அம்மா, இங்க நிறைய கலெக்ஷன் இருக்கு ராஜு அம்மா. இது என்ன ராஜு அம்மா, ரொம்பவே சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்களே. நான் கூட 2 தொப்பி வாங்கி போட்டுக்கலாம் போல இருக்கேன். ஆமா, நீங்க சொன்னதை கேட்டு எனக்கே தலை சுத்திருச்சுமா. அடேங்கப்பா, இவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்காங்களே இந்த அண்ணன். ரொம்பவே அழகா இருக்கே தொப்பி. இவ்வளவு அழகான தொப்பியை நான் எங்கேயும் பார்த்தது இல்லையே. இவ்வளவு அழகான தொப்பியை எங்கேயும் பார்த்தது இல்லையா? சித்தி, என்ன கடைக்காரரா மாறிட்டீங்க? அக்கா, உனக்கெல்லாம் தொப்பியை பத்தி ஒன்றும் தெரியாதுக்கா, சும்மா இருக்கா. நான் அந்த தொப்பி என்னென்னலாம் தானே வச்சிருக்காங்கன்னு பார்க்க போறேன். அடாடாடாடா, இந்த மேல இருக்க தொப்பியெல்லாம் பயங்கரமா இருக்க, ரொம்ப சூப்பரா இருக்க. இந்த கிரீன் கலர் தொப்பி, ஆரஞ்சு கலர் தொப்பியும் நல்லா டிசைனா வச்சிருக்காங்களே. அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டியா தொப்பி வச்சிருக்காங்க. என்னவோ சூப்பர் சூப்பரா இருக்கு. என்னது நம்ம வாங்கலாம்? நம்ம சட்டையும் பச்சை, இந்த தொப்பியும் பச்சை. அப்ப இதுதான் நமக்கு சரியா இருக்கும். அம்மா, எனக்கு இந்த பச்சை கலர் தொப்பி வாங்கி கொடுத்துருங்க. ஓ அப்படியா ராஜு? சரி ராஜு. ஆமா, முதல்ல உனக்கு யாரா இப்ப தொப்பி வாங்கி கொடுக்க கூட்டு வந்தா? சும்மா கடை வந்திருக்கு பார்க்க வாங்கம்மான்னு கூட்டிட்டு வந்துக்கிட்டு சும்மா தானே வந்தோம். சும்மா நில்லு. தொப்பியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. வேடிக்கை பார்த்துட்டு போவோம். ஆமா, இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா போக கூடாது. அந்த கடைக்காரனா பாருங்கம்மா, பாவமா. அந்த அண்ணனுக்காவது வாங்குவோமா, எனக்காக இல்லைனா கூட. அடாடாடாடா, இந்த சின்ன வயசுல இந்த ராஜு பையன் எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். அம்மா, அந்த ராஜு அண்ணா சொல்றதை நீங்க நம்புறீங்களா? அது வந்து அந்த அண்ணன் அந்த தொப்பி கிடைக்குமேன்ட்டு தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. அது கூட உங்களுக்கு தெரியலையே. போங்கம்மா. அடேங்கப்பா, அந்த பெரியவங்களை கூட ஏமாத்திடலாம் போல இருக்கு. இந்த சின்ன பசங்க இவ்வளவு உஷாரா இருக்கு. கண்டுபிடிச்சிருச்சிங்களே. சரி, அந்த அண்ணனும் ரொம்ப நேரமா நமக்கு நிறைய தொப்பியெல்லாம் எடுத்து காமிச்சிட்டாங்கல்ல. சரி, வந்துட்டு ஒரு வியாபாரம் பண்ணாம போக கூடாதுடா ராஜு. நீ சொன்ன மாதிரியே ஒரு நல்ல தொப்பியா பார்த்து வாங்கிடலாம். எல்லாம் நல்லா தானே இருக்கு, வாங்கினா ஒன்றும் தப்பு இல்லை. சரி வாங்குவோம். நீ சொன்ன தொப்பியே வாங்கிக்கோடா. என்ன தம்பி, இந்த கிரீன் கலர் தொப்பி தானே கேட்டீங்க? இருங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்கீங்களே தம்பி. அடாடாடாடா, சும்மா சூப்பரா இருக்கீங்களே தம்பி. சும்மா செமையா இருக்கீங்க தம்பி. ஆஹாஹா, உங்களுக்கு ஏத்த மாதிரியே தயாரிச்சிருக்காங்களே தம்பி இந்த தொப்பிய. அண்ணா, ராஜு ஏற்கனவே ஓவரா பில்டப் பண்ணுவான். நீங்க வர அவனை ரொம்ப உசுப்பேத்தி விட்டுட்டீங்களேண்ணா.